ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து 99 in the Forest Part 2 பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 11th அப்டேட்டில் கடைசி நான் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மரம் இலையே இல்லை. சரி, ஏதோ ஒரு கல்ஸ் வரானே, இவன் இல்லாமல் ஒரு கடைசினே வராது. அப்படியே போகிறானே. போ 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 நல்லா போல போ போய் என்ன என்ன ஏதோ தொடுறான். லாபாவோ தொடுறான்னா அப்பா தொட்டுட்டான். செத்துருவான்னு நினைக்கிறேன். செத்துருவானா என்ன ஒன்றுமே அவன் பண்ணுறான். என்ன ஸ்னோபாலா அது? ஆமாம், ஸ்னோபாலு. ஆனால் எப்படி லாவாலேருந்து ஸ்னோபால் எடுத்தான்? சரி, லாவாலேருந்து ஸ்னோபால் எடுக்கிறான். ஐயோ, களி பண்ணிட்டான். வாழ்க்கைனும் பயனும் Part 1 அப்படி வரணும். கடைசின்னு பார்த்தாச்சு. கேம் ஆரம்பிக்கலாம். அவங்க இன்றைக்காச்சும் கொஞ்சம் நல்ல லூட்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். வாங்க கைஸ், வாங்க. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிறைய பேரோட போனால் கஷ்டமாகும், அந்த கேமே சொல்லியிருக்கு. அதனால் நான் தனியாக போயிருக்கேன். ஆனால் என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். கடைசியில் வராமே போயிட்டான். சரி, 8 மணிக்கு இன்வைட் பண்ணால் வரேன்னு சொன்னான், வரவே இல்லை. சரி, கேம் ஆரம்பிப்போம் நம்ம. வாங்க கைஸ். இப்போ மரத்தை வெட்டலாம் கைஸ். மரத்தை வெட்டலாம். இந்த கேம்லேயே பிடிச்ச விஷயம் எனக்கு மரம் வெட்டுறது தான். ஆனால் அதே ஒரே திரும்பி வெட்டினா நல்லாவே இருக்காது. ஒரு 10 மரத்தை நேராக வச்சு வெட்ட முடியாது, யூ ஷேப்பில் வச்சா. அதே மாதிரி என்ன பண்ணேன், கட் பண்ணிடுறேன், கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறேன். அப்போ தான் கொஞ்சம் வீடியோ ஷார்ட்டாக வரும். வாங்க வெட்டி போடுறேன். 1 2 போடு ஃபியூவல் ஃபஸ்ட்டு வுட்டு. ஆனால் வுட்டு இந்த கேமே நல்ல ஃபியூவல் என்னது அது கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். அதுதான் மெயின். எத்தனை ட்ரீ வெட்டியிருப்பேன் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ், நல்லாயிருக்கும். இந்த கேமில் மீன் பிடிக்கிறது நல்லாயிருக்கும். லெவல் 2 4 3 கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு கேரட் எப்போவுமே தின்னு வச்சுருக்கு. அதாவது கைஸ், இல்லை சாப்பாடு பசி. ஐயோ, மீன் பிடிக்கிற இடத்துல இவன் இருக்கான். நம்ம அப்புறம் வரலாம். இங்கே தவளை கீஸ் இருக்குது. இந்த கதவை ஓப்பன் பண்ணால் நல்ல லூட்டு கிடைக்கும். நட்டு போல்ட்டு தான் கிடைக்கும். இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் இதுதான் இந்த இடத்துல நிறையா கிடைக்கும். கோல் இதை எடுத்துகிட்டு போகிறது சூப்பராக இருக்கும். அதுக்கு தான் சூப்பராக இருக்கும். வாங்க இன்னைக்கு எப்படியும் ஸ்ட்ராங் ஹேர்ஸ் எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல செஸ்ட் இருக்குமே, இதை விட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஃபியூவல் எடுத்துப்போம், இல்லை அங்கே உல்ஃப் ஸ்பான் ஆகிடும். ஆனால் நைட்டு நேரத்தில் கொத்து உல்ஃப் இருக்குது. ஏன்னா தெரியல, நம்மளுக்குன்னே பார்த்த உல்ஃப் வரானே. ஐயா, ஸ்பான் ஆகிருக்கான். இங்கே ஒருத்தர் ஸ்பான் ஆகிருக்கேன் பக்கத்தில். அப்படியே மெதுவாக ஒளிஞ்சு போவோம். எப்படி எப்போ ஸ்பானா? எப்போ தம்பி, இப்போ வரக்கூடாது தம்பி. இங்கே வந்த அவதான். ஐயா, கடிக்கிறான. ஓடு. எப்படியோ வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வந்தாச்சு. இப்போ கிட்டத்தட்ட level 4 வந்தாச்சு. நம்ம level 4க்கு மாற்றிடலாம். இந்த வாட்டி ரைஃபிள் கிடைச்சி சூப்பராக இருக்கும். டெத் ரைல்ஸ் போடணுமா வேண்டாமா? அது கமெண்டில் சொல்லுங்க கைஸ். சொன்னால் தான் நானும் எனக்கு தெரியும் போடவா வேண்டாமா. அதில் எவ்வளோ பெரிய ப்ரோ தெரியுமா? எல்லாத்துலேயும் ப்ரோ பேர் நாங்கள் தான். கட் பண்ணு. இந்த மாதிரி ட்ரீஸை கட் பண்ணால் நைட்டில் அது டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்.
இடையே போ 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 வெட்டு வெட்டு போடு வெட்டு போடு. இந்த கேம்லேயே இதுதான் முக்கியம். இந்த கேம்லேயே முக்கியமான விஷயம் மரம் இல்லாத கேமே இல்லை. வாங்க கைஸ், மார்னிங்லாம் நம்மளுக்கு தேவையான இது கிடைக்கும். கோல் கிடச்சிட்டு வெறியும் அப்படியே தின்னுட்டு போயிடலாம். அப்போ தான் கொஞ்சம் ஹங்கர் பாட முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படியே தின்னாமல் போனீங்கன்னா காலி தான். இன்னைக்கு பெட் ரைடர் வந்திருக்கான். அப்போ நம்ம பன்னியை தான் அடித்து கொண்டணும். 1 2 3 4 5 6 7 8. தேர்ட் பர்சனில் மாற்றினா ஈஸியாக அடிக்கலாமே. ஆனால் ஃபஸ்ட்டு பர்சனில் தான் எனக்கு அடிக்க வரும். ஆனால் தேர்டு பர்சன் மாற்றினா இந்த பன்னீஸை தான் ஈஸியாக அடிக்கலாம். ஆனால் உல்ஃபை தான் ஃபஸ்ட்டு பர்சன் அடிக்கிறது தான் பெட்டர் என்னைய பொறுத்த. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா என்னது இந்த பன்னீஸ் தான் ஓடும். அதனாலே நம்ம ஓடுறதுக்கு கரெக்டாக தேர்ட் பர்சன் ஹெல்ப்பாக இருக்கும். அதுவே இந்த செகண்ட் பர்சனில் சரி என்னது இந்த செகண்ட் பர்சனில் வந்து இந்த உல்ஃபு நம்மளை பார்த்து ஓடும். வரனா ஈஸியாக இருக்கும். அங்கே இது ஒரே நேரத்தில் வெட்டலாம். இந்த விஷயம் தான் இந்த கேம்லேயும் பிடிச்ச விஷயம். அப்படியே நிறைய சவுண்டு கேட்கும். உங்களால் சூப்பராக சவுண்டு கேட்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். வாங்க காய்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பராக ஆரம்பிக்கலாம். இவன் உல்ஃப் பெட்டில் கேட்பான். இவன் என்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா. லெவல் 4 இது ஏன் அன்லக்கி நம்பர் வேறு இருச்சை. வாங்க காய்ஸ், மீன் பிடிக்கிறதுக்காச்சும் வாங்கலாம். லெவல் 2 போய் உட்காந்து போக முடியும். ஐயா நான் வந்துட்டேனே. அங்கே வந்து போகலாம். பிரச்சனையே இல்லை. இங்கேயே மீன் பிடிக்கலாம். ஐயோ பெரிய ஆள் தெரியுமா. ஹெல்த் வேறு கம்மியாக இருக்கே. ஹங்கர் பார் வேறு மோசம். சரி கொஞ்சம் ஹெல்த்தி ஏற்றணும். அப்புறம் ரைஃபிள் கிடச்சா சூப்பராக இருக்கும். ஒரு கன் ஏதோ ஒரு கன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷார்ட் கன்னா. அது சூப்பராக இருக்கும். ஒரே அடியில் வந்து இந்த எந்த உல்ஃபாக இருந்தாலும் போடுறோம். ஒரு 4 அடியாக ஒரு பியர் போடுறதுக்கு. அதே மாதிரி இந்த கேமுக்கு அப்டேட் வரும்போது ஏதோ பார்ட்டி டைம்னு வருது. போடவும் வேண்டாமான்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் போடுறேன் பார்ட்டியோட. அதில் வந்து ஏதோ மேமத்துன்னு ஒன்று இன்னும் ஸ்பான் பண்ணி விட்ருவான பேஸில். அது வந்து டீமெட்டை போட்டு கொண்டுகிட்டே இருக்குமா. அப்படியே வாங்க கேஸ். வாங்க கேஸ். இந்த வீடியோ ஒரு கோல் வைக்கேன். அட்லீஸ்ட் ஒரு 50 லைக், ஒரு சப்ஸ்கிரைபர், ஒரு கமெண்ட் ப்ளீஸ் பண்ணுங்க கைஸ். நீங்கள் ஷார்ட்ஸை தான் பார்த்தீங்கன்னா அது பேசவும் மாட்டேன். சும்மா எடிட்டில் பேசவும் மாட்டேன். சவுண்டை மட்டும் போட்டு வச்சுருப்பேன். அதே தமிழ் பேசணுமா சொல்லுங்கள், பேசலாம். வாங்க ஃப்ளாஷ் லைட் கிடச்சிட்டு. அதான் அப்புறம் வந்து இந்த டியரை கொண்டிருக்குன்னு ஒன்றுக்கு கண்டுபிடிச்சேன். அதுக்கு இன்னொரு இடத்த கண்டுபிடிக்கணும். ஃப்ளாஷ் லைட்டு அப்புறம் இன்னொன்று ஸ்ப்ரிட் பண்ண உள்ள முடியலடா. சரி போவோம். ஏங்க ஐயோ ஏன்னா தெரில. இப்படி தான் எனக்கும் ஆகுது, எல்லாருக்கும் ஆகுது. அப்படியே போ. ஆனால் பக்கத்து ஸ்பான் ஆகுறது ரேரான்னு. பக்கத்துலேயே ஸ்பான் ஆகிருக்கு. கொஞ்சம் விட்டு இடிச்சிட்டு கிடக்கும் போல். சரி செஸ்ட்டில் என்ன கிடைக்கும்? சூப்பர் குடாஸ். இவன் நான் பெட்டு எடுத்துக்கிட்ட போவே தேவையில்ல. என்னது த டியர் சேஸ்ட் மீ இந்த நைட் ஐ வாஸ் saved when the sun came up and disappeared into the forest. I built the scientist lab. ஐயா இதான் வாசிச்சுட்டு தான் நம்மளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோம். நான் தான் கேம் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். போகலாம். இதில் இந்த இடத்துல ஃப்ராக்கி வரும். சரி பிளேஸ் பக்கத்துலேயே இருக்க மீன் நம்மளே போட்டு பிடிச்சிடலாம் போலையே. சரி கோல் இது எப்படி விட்டுட்டு போனேன்? இதை போடு. அடிக்க தான் போடணும்னு சொல்ல மாட்டேன். இந்த கொஞ்சம் சேர்த்து பேக்கப்புக்கு வச்சாலும் நல்லது தான். ஆனால் சரி இதை பேக்கப்புக்கு வச்சுக்கலாம். இதை தின்னணும், அதையும் தின்னணும். இந்த பெரி ஸ்டீல் அப்புறம் எல்லாத்துக்கும் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன்.
மாதிரி க்ரோய கார்டனுக்கு போடுவோம், எல்லா ஐஎமுக்கும் போடுவோம். மெதுவாக போடுவோம். அப்புறம் நீங்கள் என் கூட விளாட்ணுன்னா வந்து என் யூசர் நேம் வந்து கிங்கு வின்னு ஒரு சின்ன டேஷு அப்புறம் 4-7 அதுக்கு இது கொடுங்க. இன்னிட்டு அதை நானும் கொடுக்கேன். என்ன ஃப்ரெண்டு கேஸ்ட் கொடுங்க, அதையும் நான் கொடுத்துருவேன். வாங்க போகலாம். என் ஃப்ரெண்டு தான் வரேன்னு சொல்லி நீ கூப்பிடுவா கொண்டுருவேன்னு சொன்னால் கடைசியில் அவனே வரல. சரி, இப்போ அவனை தான் கொண்டு போல. வாங்க மெட்டலாக கொடுக்குறேன். இந்த மெட்டல் வந்து யூஸ்ஃபுல் தான். ஆனால் சரி சிஸ்ட்டு வெயிட் பண்ண ஆர்மர் தான் முக்கியம் இந்த கேமில். இந்த கேமில் ஸ்ட்ராங்கான ஆர்மர் என்னது? ஏலியன் ஆர்மரா இல்லைன்னா இந்த தவளை அப்டேட்டில் வந்துச்சுல ஏதோ ஒரு என்னது ஃப்ராக் ஆர்மரா? அது ரைஃபிள் இந்த ரைஃபிள் எனக்கு வேணும். இந்த ரைஃபிள் வேணும். எடுத்துட்டேங்க. இந்த ரைஃபிள் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் தெரியுமா? நைட் இஸ் அப்ரோச்சிங் டே 3 நாளைக்கு நைட்டில் வந்து நம்மளுக்கு சண்டை. அது பட்டுருக்கு சொல்கிறேன், ஈஸியான ட்ரிக். அதை வச்சு நீங்கள் ஒரு அடி கூட பாடாமல் அசால்ட்டாக வந்து அடிச்சிடலாம். ஆனால் வந்து என்னது ஃபஸ்ட்டு நைட்டு மட்டும்தான், ஃபஸ்ட்டு 4th நைட். அதுக்கப்புறம் 8th நைட்டில் மட்டும் இந்த அம்பு வச்சு சுடுவான்ல அந்த ரெட் கலர் சட்டை, அவனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்க கஷ்டம். அதுக்கு நான் ஸ்டிக்கு சொல்கிறேன். இதில் எத்தனை நாள் சர்வே பண்ணுவோன்னு கூட நம்மளுக்கு தெரியாதே. பார்ப்போம். சரி, இந்த மாதிரி மீன் பிடிப்போம் நைட்டு நேரத்தில். அப்போ தான் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாகும். இல்லை தான் நம்ம அந்த நேரத்தையே வேஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம்னு அர்த்தம். இந்த நேரத்தை வேஸ்ட்டு பண்ணால் நம்ம மீனை பிடிச்சி இந்த லெவலையும் ஏற்றிக்கலாம். அதே மாதிரி மீனை பிடிச்சி சாப்பிட்டு தின்னு ஹங்கர் பாரையும் குறையாமல் பார்த்துக்கலாம். இதனால் நம்மளுக்கு 2+ பாயிண்ட் உண்டு. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இது பண்ணால் கூட வந்து பிரச்சனை இல்லை. நீங்கள் மரத்தை வெட்டுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதை ஒரு டிப்ஸாக கூட எடுத்துக்கோங்களாம். நைட்டு நேரத்தில் வந்து ஐயோ இது ஹங்கரி நைட்டு அதனால் நான் வரமாட்டேன் அப்படி தான் சொல்லக்கூடாது. அதே மாதிரி இது வந்து நான் நைட்டில் டியர் வரும் அதுவும் வந்து சொல்லக்கூடாது. ஏன்னா டியர் தான் வந்து பக்கத்தில் வராது. கேம்ப் ஃபயர் பக்கத்தில் பார்த்தாவே பயந்து ஓடிடும். ஏன் ஹங்கரி டியர் கூட மோசம். என்ன ஃபேன் கிடைக்கிது? நான் ஃபஸ்ட் டைம் கிடைக்குதோ ஐயா வந்துட்டேன். ரைஃபிள் இதை வச்சு ஏதோ சண்டைக்கு போகலாம். இந்த என்னது இந்த டைமண்ட் கிடைக்குமா பேர் என்னது? இடமா வந்துட்டே டைமண்டு தான் இந்த கேமில் கிடைக்கிறது கஷ்டம் தெரியுமா? ஆனால் நம்ம டெத் ரேஸுக்கு போனால் பாண்டு கொத்தாக கிடைக்கும். அந்த கேமு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கொஞ்ச நாளாக விளாடவே இல்லை. டே 4 அப்போ இன்றைக்கி சண்டை உண்டு. இந்த கேமில் ஃபிஷ்ஷிங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நம்மளுக்கு பிடிச்சது. எனி சம்திங் ஈவல் அப்ரோச்சிங் டு வேர் கேம்ப் ஃபயர். அதான் எவன் கண்டுப்பான், நான் தான் ஒரே சைக்கிளில் போட்டுருவேனே. என்னல நான் 2 மரம் வச்சுருக்கேன்னு மறந்துட்டேன்ல. 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இதுக்கு மேலே வெட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஐயோ ஹங்கர் பார் ஆகிட்டேன். ஹங்கர் பார் அப்புறம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் இருக்குல்ல லைட்டாக அதையாச்சும் வச்சுக்கலாம். வெட்டு நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாமா? ஒரு பெட்டு உருவாக்கணும். அப்புறம் இங்கே இது உருவாக்கணும். செல்ஃபு ஒரு பியர் ட்ராப் உருவாக்கிக்கலாம். செல்ஃபு நெக்ஸ்ட் பெட்டு பியர் ட்ராப் ஏதோ தோணும். பியர் ட்ராப் நெக்ஸ்ட்டு நான் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். ஏதோ சைடு சூஸ் பண்ணிட்டு இது இங்கே வச்சுக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இந்த பெட்டை வச்சு இங்கே வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா இதோ பாருங்க, செல்ஃப் மேலே வச்சு அது மேலே நிற்கிறேன். அது கீழே ஒரு பியர் ட்ராப்பர் கூட வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சைடு பெட்டு. இப்போ பாருங்கள் 2 சைடும் வரானாங்களா?
ஐயோ இவன் மட்டும் ஏறி குதிச்சு. ஐயோ இவன் எப்போ வந்தான்? இப்போ இங்கே பாரு கீழே இறங்கிட்டு இங்கே நின்று அடிக்கிறான் பார்த்தீங்களா? இப்படி தான் அடிக்கணும், இல்லைன்னா நம்மளா கொண்டுருவானே. இப்படி தான் கல்டஸ்டமாக ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். அப்படியே அது பாட்டுக்கு நின்றான். நம்ம செட் ட்ராப் பண்ணலாம். செட் ட்ராப். ஐயோ இப்படி தான் நம்மளுக்கு தான் தேவை. இப்போ இதே மாதிரி நம்ம அன்லிமிட்டடாக பண்ணலாம். ஆனால் இந்த அம்பு விடுறான். ஐயோ ஃபுட்டு பாரு, இது நானே சொல்லிட்டு மறந்துட்டேனே. சரி வாங்க வாங்க. சரி நம்ம டே 5 ஆகட்டும். அதுக்கப்புறம் ஏதோ ரைடு பண்ணுறதுக்கு ஏதோ கிடைக்கலான்னு பார்ப்போம். டே 5 ஆகிட்டு. இப்போ ரைடு பண்ணுறதுக்கு இந்த சர்ச் மாதிரி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த இடத்துல ஒரு உல்ஃப் வேறு இருக்கே, அது வேறு போட்டு தள்ளிடும். அடி 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 அடி. ஐயோ ரெய்னா. சரி ஐயோ ஐயோ அடிக்கிறானே. எனக்கு ஒன்றுமே பண்ண தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? அடிக்காதல நான் அடிச்சிருவேன். இங்கே பாரு ரைஃபிள் கையில் இருக்குல்ல, ரைஃபிளில் மதிங்கலை. இது ரைஃபிளில் சாவுல நான் சொல்லி செத்துட்டேன். அடுத்த வாட்டி நம்ம இதான் பார்ட் 3ல் பார்த்துக்கலாம். ஹேவ் எ நைஸ் டே.